Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சில் சேவையாற்றும் பட்டதாரி அதிகாரிகள், திவிநெகும அபிவிருத்தி அதிகாரிகள் மற்றும் விவசாய அபிவிருத்தி அதிகாரிகளுக்கு நடத்தப்படுகின்ற மாவட்ட கருத்தரங்கு ஊவா தேர்தலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக தெரிவித்து மக்கள் விடுதலை முன்னணியினர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த முறைப்பாடு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு திவிநெகும அபிவிருத்தி திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். அவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை மக்கள் விடுதலை முன்னணியால் நிரூபிக்க முடியாமல் போனது. அவ்வாறு கருத்தரங்கு நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். திட்டமிட்டுள்ளனர் என்பதை அவர்கள் உருவாக்கிக் கொண்ட விடயம். அவர்களிடம் ஒளிப்பதிவுகள் இருப்பதாக கூறினார்கள். ஆனால் எதையும் சமர்ப்பிக்கவில்லை. அது முற்றாக பொய்யான விடயம். ஆணைக்குழுவில் தேர்தல்கள் ஆணையாளர் முன்வைத்த விடயங்கள் குறித்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். கலந்துரையாடலின் பின்னர் வெளியே வந்த தேர்தல்கள் ஆணையாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதில் இருந்து தவிர்த்துக் கொண்டார். அவர்களிடமே கேளுங்கள், அவர்கள் கூறுவார்கள். இதில் எனக்கு முழு கருத்தையும் கூற முடியாது. நான் ஊடக அறிக்கை விடுக்கின்றேன். இதில் நீங்கள் 30 செகண்ட்கள் மாத்திரமே ஒளிபரப்புவீர்கள். මගේ කතන්දර කෙටියෙන් නෑ පංචතන්ත්‍ර වගේ දිගයිනේ ප්‍රෙස් රිලීස් එකක් එවන්නම් පුතා. හරි හොඳයි. அவ்வாறு சென்ற தேர்தல்கள் ஆணையாளர் பின்னர் திரும்பி வந்து இவ்வாறு கருத்து தெரிவித்தார். නෑ මේක ඔයගොල්ලන්ට කතා කරලා මේ ටික විතරයි දාන්නේ ආ කෙටියෙන් දාන්න පුතා. මේ ටේප් වලට ගන්න එපා. මේක මූලික කරුණ රජයේ නිලධාරීන් ඌව පළාතට දේශපාලන කටයුතු වලට රජයේ ප්‍රතිපාදනයෙන් යවනවා කියලා පැමිණිල්ලක් අපිට ලැබුණේ. அரசு அதிகாரிகளை அரசாங்க செலவில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஊவா மாகாணத்திற்கு அனுப்புவதாக ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி முறைப்பாடு ஒன்று கிடைத்தது. 21ஆம் தேதியே இது குறித்து அமைச்சர்களுக்கும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கும் திவிநெகும திணைக்களத்திற்கும் அறிவித்தோம். அரச நிதியில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகளை அனுப்புவது இல்லை என்று அவர்கள் நமக்கு அறிவித்தனர். 5, 6, 7, 8ஆம் தேதிகளில் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளுக்கு வேறு நபர்களை அனுப்புவது இல்லை என்று கூறியிருந்தனர். நாம் இதற்கு முன்னரும் செயற்பட்டிருக்கின்றோம். தேர்தல்கள் செயலகம் எதனையும் செய்யாமல் இல்லை. ඇත්තටම මේ පැමිණිලි සම්බන්ධයෙන් අපි කලින් මේට කලින් ක්‍රියාත්මක වෙලා තිබුණේ. මැතිවරණ දෙපාර්තමේන්තුව මෙන්න මේ කැලල දාන්න පුළුවන් නම් හොඳයි. මැතිවරණ දෙපාර්තමේන්තුව කිසිම දෙයක් නොකර ඉඳලා නැහැ. அரசு அதிகாரிகளை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியாது என்று அனைத்து அமைச்சு செயலகங்களுக்கும் அறிவித்துள்ளோம். அவ்வாறு இடம்பெற்றால் அதற்கு எதிராக நாம் நடவடிக்கை எடுப்போம்.